அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிஸ்ரகுமார் கிருஷ்ணன் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொழுதுபோக்கிற்காகவோ நீராடுவதற்காகவோ கடலுக்கு செல்வதை என்று தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். யுத்தத்தின் பின்னர் வடக்கில் உள்ள மக்களுடன் நல்லிணக்கத்துடன் செயற்படும் முறைமை தொடர்பில் தெளிவுபடுத்த நடவடிக்கை. ஆப்கான் தற்கொலை குண்டு தாக்குதலில் 17 பேர் பலி, 40 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். கெனியன் மற்றும் லக்ஷபான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகின்றார். இதனால் குறித்த நீர்த்தேக்கங்களை பயன்படுத்தும் மக்களை மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார். லக்ஷபான நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதுடன் கெனியன் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் 1.5 அடி வரை திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாவட்டத்தில் உள்ள மேலும் சில நீர்த்தேக்கங்களினதும் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். அத்துடன் ஹெட்டன் டிக்கோயா பகுதியில் உள்ள சில வீடுகள் நேற்றிரவு பெய்த மழையினால் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக கிராம சேவை உத்தியோகத்தர்கள் ஊடாக தமக்கு தெரியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனவே தொடர்ச்சியாக மழை பெய்வதனால் டிக்கோயா மற்றும் வட்டவளை பகுதியில் உள்ள மக்களை அதிக விழிப்புடன் இருக்குமாறும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் வடக்கில் உள்ள மக்களுடன் நல்லிணக்கத்துடன் செயற்படும் முறைமை தொடர்பில் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை தெளிவுபடுத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய இந்த செயற்திட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கில் உள்ள மக்களுடன் இணைந்து செயற்படுதல், அவர்களுடனான உறவுகளை கட்டியெழுப்புதல் மற்றும் அவர்களுடன் எவ்வாறு செயற்படுதல் என்பது தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இதற்கமைய அடுத்த வாரம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலதிக கல்வி நடவடிக்கைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று கட்டணங்களை செலுத்துவதற்கான நிபந்தனைகளை மீறிய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களிடமிருந்த 644 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் அறவிட வேண்டும் என கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த 2010 மற்றும் 2011 ஆண்டுகளுக்காக 718 விரிவுரையாளர்களிடமிருந்து நிதி அறவிடப்பட வேண்டியுள்ளதாக கணக்காய்வாளர் SAS சமரவீர சுட்டிக்காட்டினார். 2010 ஆண்டு 7 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 308 விரிவுரையாளர்கள் நிபந்தனைக்கு அமைய நிதி செலுத்தவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் கூறினார். அவர்களிடமிருந்து 265 மில்லியன் ரூபாய் அறவிடப்பட வேண்டியுள்ளதுடன் இந்த நிலைமையை 2011 ஆண்டு மேலும் மோசமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். 2011 ஆண்டு 10 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 410 விரிவுரையாளர்களிடமிருந்து 379 மில்லியன் ரூபாவை அறவிட வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த தகவல்கள் அறிய கிடைத்துள்ளதாகவும் எனினும் நிதி அறவிடும் நடவடிக்கை முறையாக முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும் கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். அத்துடன் 2012 ஆண்டு இவ்வாறான பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது பெறப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலதிக கல்வி நடவடிக்கைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் விரிவுரையாளர்கள் கட்டணங்களை செலுத்துவதற்கான நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டிற்கு திரும்பி சிறிது காலம் சேவையாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது.
ஐசிசி சாம்பியன்ஸ் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை இந்திய அணி உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்ற இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுள்ளது. ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 233 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய ஜோன்சன் சார்ல்ஸ் 60 ஓட்டங்களை பெற்றார். இந்திய சார்பில் பந்து வீச்சில் அசத்திய ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 234 என்ற ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்தியா ஆரம்பம் முதலே சிறந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியது. 39.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 236 ஓட்டங்களை பெற்று இந்தியா இலகுவாக வெற்றி இலக்கை கடந்தது. இந்தியாவின் அதிரடி துடுப்பாட்ட வீரராக மாறிவரும் ஷிகர் தவான் இம்முறை சாம்பியன் கிரிக்கெட் தொடரில் 2வது சதத்தை பெற்றார். ஷிகர் தவான் ஆட்டமிழக்காமல் 102 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். மேற்கிந்திய தீவுகள் சார்பில் பந்து வீச்சில் சுனில் நரேன் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மேற்கிந்திய தீவுகள் அணியின் இந்த போட்டியின் சிறந்த பந்து வீச்சாளராக ரவீந்திர ஜடேஜா தெரிவானார். Second wicket, 120. He's flipped it over the suck. Salute. That is on 102. So energetic and so purposeful in the field. They really have improved. மற்றொரு உள்நாட்டு செய்தி. பருவப்பெயர்ச்சி மீண்டும் வலுவடைந்துள்ளதாக கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழை தொடர்ச்சியாக பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவதை இயன்றவரை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.